இந்திய அணியில் இவருக்கு மட்டும் அதிக சம்பளம் ஏன் தெரியுமா? வீரர்களின் மத்திய ஒப்பந்த பட்டியலில் பிசிசிஐ பெரிய மாற்றத்தை கொண்டு வர இருக்கிறது. விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரித் பும்ரா ஆகியோர் A+ பிரிவில் இடம்பெற்றுள்ளனர். வீரர்களின் மத்திய ஒப்பந்த பட்டியலில் A+, A, B, C உள்ளிட்ட 4 அடுக்குகள் உள்ளது. இதில் ஓராண்டுக்கு A+ அடுக்கில் உள்ள வீரர்களுக்கு 7 கோடியும், A அடுக்கில் உள்ள வீரர்களுக்கு 5 கோடியும், B அடுக்கில் உள்ள வீரர்களுக்கு 3 கோடியும், C அடுக்கில் உள்ள வீரர்களுக்கு 1 கோடியும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வீரர்களின் மத்திய ஒப்பந்த பட்டியலில் A+ அடுக்கை நீக்க பிசிசிஐ முடிவெடுத்துள்ளது. இதுகுறித்து பிசிசிஐ கௌரவ செயலாளர் தேவ்ஜித் சகியா கூறுகையில், இந்த திட்டம் மிக விரைவில் செயல்படுத்தப்படும். A+ அடுக்கு தகுதி பெற்ற வீரர்கள் இப்போது 3 ஃபார்மேட்டுகளில் ஒன்றில் மட்டும் விளையாடுவதால் ஒரு பிரிவை நாங்கள் நீக்குகிறோம். ஒரு வீரரை A+ அடுக்கில் பொறுத்து வருவதற்கு நாங்கள் நிர்ணயித்த அளவுகோல்கள் அவர்களால் பூர்த்தி செய்ய இயலவில்லை என்றார். A+ பிரிவில் இடம்பெற்றுள்ள ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் ODI போட்டிகளில் மட்டும் விளையாடுகிறார்கள். ஜடேஜா T20 போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார். ஜஸ்பிரித் பும்ரா மட்டுமே 3 ஃபார்மேட்டுகளிலும் தற்போது தொடர்ந்து விளையாடும் வீரராக இருக்கிறார். இதுகுறித்து தேவ்ஜித் சகியா மேலும் கூறுகையில், அந்த A+ அடுக்கில் இருந்த சில வீரர்கள் 3 வடிவங்களையும் விளையாட வேண்டாம் என்று முடிவு செய்துள்ளார்கள். எனவே தகுதி அளவுகோல்களை பூர்த்தி செய்யவும் போதுமான வீரர்கள் யாருமில்லை. ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் விளையாடும் வீரர் A+ அடுக்கு தகுதி பெற மாட்டார். அதனால்தான் நாங்கள் இந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை என்றார். அதாவது அனைத்து ஃபார்மேட்டுகளையும் விளையாடக்கூடிய வீரர்களுக்கு மட்டுமே ரூபாய் 7 கோடி வருடாந்திர வருமானத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஜஸ்பிரித் பும்ரா மட்டுமே இனி ரூபாய் 7 கோடி வருமானத்தை பெறுவார். விராட் கோலி, ரோஹித் சர்மா ஆகியோர் B அடுக்கில் மாற்றப்படலாம். அவர்களுக்கும் ரூபாய் 3 கோடி வழங்கப்படும்.